இன்றைய நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நடப்பு நிகழ்ச்சி நாம் முதலாக பார்க்க இருப்பது எபோலா வைரஸ். எபோலா வைரஸின் பெயர் காரணம் என்ன, ஏன் அதுக்கு எபோலா வைரஸின் பெயர் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ், 1976 காங்கோ குடியிருப்பு பகுதியில் எபோலான்னு ஒரு ரிவர் ஓடுதுங்க. அந்த ரிவர் பெட்ல வாழக்கூடிய ஒரு நபர் ஒரு காய்ச்சலுக்கு உட்படுறாரு. அந்த காய்ச்சலுக்கு உட்படக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாருன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாரு. அவருக்கு கடும் காய்ச்சல் அவருக்கு இருக்கு. அந்த கடும் காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவருடைய ரத்த மாதிரி பரிசோதனைக்கு எடுக்கப்படுது. அப்படி எடுக்கும்போது ரத்த மாதிரியில அந்த வைரஸோடைய அந்த சம்மந்தப்பட்ட அந்த வைரஸ் மற்ற எந்த வைரஸோடையும் ஒத்திசைவு ஆகலை. இதை சாதாரண வைரல் ஃபீவராக தான் இருக்கக்கூடும் சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு அசால்ட்டா விட்டுறாங்க. ஒரு அஜாக்கிரதையா விட்டுறாங்க. ஓகேவா? ஆனா 1976 மட்டும் 23,000 பேர் எபோலோவுக்கு பலியானார்கள். அப்ப எபோலோ வைரஸ், எபோலோ என்ற அந்த ரிவரின் பக்கத்துல இருந்து வந்த நபருக்கு முதல்ல வந்த காரணத்தினாலதான் அது எபோலோ வைரஸ்னே நம்ம சொல்றோம். ரைட்? இந்த எபோலோ வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னா, பரவக்கூடிய விதங்கள் அனைத்து வகையான திரவங்கள், நம்ம உடம்புல கண்ணில் கண்ணீரா இருக்கட்டும், மூக்குல சளியாக இருக்கட்டும், வாயில வாந்தியாக இருக்கட்டும், ஓகே, வேர்வையாக இருக்கட்டும், ரத்தமாக இருக்கட்டும், உடல்ல கூடிய அனைத்து வகை திரவங்களின் மூலமாக இந்த எபோலா வைரஸ் பரவுகிறது. சரிங்க சார், எபோலா வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்லை, ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரெண்டு விஷயம்தான். ஒன்று ரீஹைட்ரேஷன். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக ஹை டிகிரி ஃபீவர் இருக்கும், நல்ல ஃபீவர் அடிக்கும். அது மாதிரி என்ன இருக்கும்னா வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். அதிகமாக அவங்க டீஹைட்ரேஷன் ஆகி அடிக்கடி மயக்கம் அடைவாங்க. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல அதிக ஃபீவர் தீவிரமா பாதிக்கப்படும் போது ஈவன் அவங்களுக்கு எல்லா இப்போ ஆசன வாய் முதற்கொண்டு வாயில வாந்தி, ரத்த வாந்தி முதற்கொண்டு கண்ணில் கூட எந்தெந்த ஓப்பனிங்ஸ் உடம்புல இருக்கோ அத்தனை ஓப்பனிங்ஸ்ல என்ன வரும்? ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, ரத்த கசிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இதான் எபோலா வைரஸ். இப்போ ஏன் எபோலா வைரஸ் பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எபோலா வைரஸ், இப்ப பரவற எபோலா வைரஸ் புண்டிபுகோ அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பு சார்ந்த வைரஸ். இந்த வைரஸ் இப்ப காங்கோ குடியிருப்புல ருத்ர தாண்டவம் ஆடுது. 1976 இந்த எபோலா வைரஸ் வரும்போது அது எந்தெந்த நாட்டுல பரவுச்சு அப்படின்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் காங்கோ குடியிருப்பு ஆப்பிரிக்காவில், பக்கத்துல உகாண்டா, பக்கத்துல தெற்கு சூடான், இந்த 3 பகுதியுமே எபோலா வைரஸால பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப தற்சமயம் காங்கோ குடியிருப்பு ஏறக்குறைய 4,500 பேர் இந்த வைரஸுக்கு பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 2,500 பேருக்கு மேலாக அந்த எபோலா வைரஸுக்கு உயிரிழந்துள்ளனர். இது அந்த நாட்டுல வேற எந்த வியாதிக்கும் உயிரிழக்காம இந்த வியாதிக்கு மட்டும்தான் அதிகமாக உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆய்வு தரவுகள் நமக்கு தரவுல சொல்றாங்க. அதிக பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நோய் தாங்க அதிகமாக இறந்துருக்காங்க, வேற நோய்க்கு எதுல இறக்கலைங்க அப்படின்னு. சரி, இதுக்கு என்னங்க தடுப்பு நடவடிக்கை? நாம சம்பந்தப்பட்ட அந்த 3 கண்ட்ரிக்கு போகணும். இந்திய நாட்டில இருந்து நம்ம இந்தியாவில இந்த கண்ட்ரிக்கு போகணும். அவசியம் இருந்தால் மட்டும்தான் போகணும், அவசியம் இல்லாம போகக்கூடாது. 1. 2, கண்டிப்பா முகக்கவசம் அணியணும். ஓகே. 3வது சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எபோலோ உயிருள்ள ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுறதை விட இறந்த பிறகு அதை பரவக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, இறந்தவங்களை ஃபியூனரல் பண்றோம் இல்லையா, அப்ப பரவக்கூடிய வேகம் பயங்கரமா பரவுமா. அது 4-5 மடங்கு வேகத்துல பரவும் சொல்றாங்க. ஏன்னா சில டாக்டர்ஸ் அந்த பர்டிகுலர் பகுதியில் ட்ரீட்மெண்ட்டுக்காக, அதாவது ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அமெரிக்காவை சேர்ந்த சில டாக்டர் கூட 1976 பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபியூனரல் பகுதியில் தான் அந்த பாட்டு தான் எபோலா வைரஸ் அதிவேகமாக கூடிய பாட்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது எபோலா பற்றிய குறிப்பு. ரைட்? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இது எபோலா வைரஸ் தான் யார் சொன்னா அப்படின்னா, முத இந்த வைரஸை லண்டன் லேப்ல வச்சு செக் பண்றாங்க. இந்த வைரஸ் மற்ற எந்த வைரஸோடய ஒத்திசைவு ஆகலை. ஸோ அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இது எபோலால இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எபோலால இருந்து அந்த நபர் தான் வந்தது, அந்த ரிவர் பெட்ல உள்ள நபருக்கு. ஸோ அது எபோலா வைரஸ்னு பேர் வைக்கிறாங்க. ரைட்டா? இதை தற்சமயத்துக்கு ஒரு மே மாசம் வாக்குல நம்முடைய WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வேர்ல்டு ஹெல்த் எமர்ஜென்சி. ஓகேவா? வேர்ல்டு ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி இன் தி வேர்ல்டு கன்சர்ன் சொல்லிட்டு. ஓகேவா? இது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல இந்த புண்டிபுகோ வைரஸ்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த வைரஸ் எபோலா வைரஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ள அந்த காங்கோ குடியிருப்புல ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு.
சரியா? அந்த வைரஸ் எப்படி பரவுது, எப்படி தடுக்கலாம், தடுப்பூசி இருக்கா இல்ல, வைத்தியம் இருக்கா இல்ல, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரெண்டு வகையில என்ன பண்ணலாம், ரீஹைட்ரேஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். தட்ஸ் இட். இதான் வந்து என்னது என்ன என்ன எதை பற்றி அப்படின்னா நம்முடைய எபோலா வைரஸை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லம் தேடி ரத்த பரிசோதனை. நம்முடைய தமிழக அரசு நல்வாழ்வுத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இல்லம் தேடி ரத்த பரிசோதனை என்ற திட்டத்தை சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள். அதன் பேரில் யார் இதில் பயனடைய உள்ளார்கள்? நாள்பட்ட நோயாளிகள், முதியோர்கள், ஊனமுற்றவர்கள் போன்றவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக சிறப்பாக பயனடைய உள்ளார்கள். அதுவும் இல்லம் தேடி ரத்த பரிசோதனை, ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. ஓகேவா? அந்த மாதிரி இல்லம் தேடி ரத்த பரிசோதனை திட்டம். முதியோருக்கான முதல்வரின் ஆயுட்காப்பீடு திட்டம், அதெல்லாம் முதியோருக்கான முதல்வரின் ஆயுட்காப்பீடு திட்டம், அதையும் நம்முடைய மாண்புமிகு மக்கள் வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த சட்டப்பேரவை அன்று அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் பேரில் எப்படிப்பட்ட நபரும் வருமான அந்த உச்ச வறுமையின்றி அனைத்து முதியோர்களும் இதில் பயன்பெறலாம். சரிங்க சார், இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் 70 வயதுக்கு மேல இருக்காருங்கிற பட்சத்துல நம்முடைய அறுவை சிகிச்சை பண்ணணுமா, எந்தவித அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் இந்த காப்பீடு மூலமா. ஏதாவது உறுப்புகள் மாற்றம் செய்யணுமா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா, எது வேணா பண்ணிக்கலாம். அனைத்து ட்ரீட்மெண்ட்டுமே அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. இப்போ 1939ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின் பேர்ல இது ஒரு குட் இனிஷியேட்டிவா நம்ம பார்க்குறோம். ரைட்டா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது விளையாட்டு செய்திகள். இந்த விளையாட்டு செய்தியில் முதல்ல நம்ம பார்க்க போறது காக்கி. நம்முடைய காக்கி தொடர் வந்து பெல்ஜியம், நெதர்லாந்துல சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுல இந்த இரண்டாவது சுற்றுல வந்து நம்முடைய இந்தியாவை இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. அதாவது ஆண்கள் அணியை. பெண்கள் அணி நாளைய தினம் தென்னாப்பிரிக்காவுடன் விளையாட இருக்கிறது. அதே போல் நம்முடைய டெல்லியில் பேட்மிண்டனுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் ஆசிப் செட்டி என்பவர் நம்முடைய நாட்டின், அதாவது உலகின் முதல் வீரரான, உலகத்திலே ரேங்க் நம்பர் 1 சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீரர், அவர் பேரு சியூகி. அவர் எதை சேர்ந்தவர், எந்த நாட்டை சார்ந்தவர்னா சீனாவை சார்ந்தவர். அவரை 20வது இடத்துல இருக்க இவர் யார், நம்ம ஆயுஷ் செட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா சியூகே வீழ்த்தி இருக்காரு. பேட்மிண்டன்ல எங்க வச்சு நடக்குது, டெல்லியில வச்சு. ஓகேவா? டெல்லியில வச்சு வீழ்த்திருக்காரு. நம்ம மகளிர் சைடு பார்த்தோம்னா மேடம் சிந்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு தங்கம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலத்தோட 5 பதக்கங்களோட அவங்க இருக்காங்க. இப்ப 6வது பதக்கத்துக்கு 2வது சுற்றுல ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பிரக்யானந்தா. நம்முடைய அமெரிக்கால சிங்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்குது. ஓகே, ஒரு லீக் நடந்துகிட்டு இருக்கு. இந்த லீக்ல 6வது சுற்றுல அந்த நாட்டை சேர்ந்த ரியோன் லியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நம்முடைய பிரக்யானந்தாவை 6வது சுற்றில் டிரா செய்துள்ளார் என்ற செய்தி நமக்கு கிடைத்துள்ளது. ஆக இந்த 6 நியூஸ் தான் இந்திய கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கடுத்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆபரேஷன் சிந்து. இந்த ஆபரேஷன் சிந்துனா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது பெஹல்காம் அட்டாக்ல பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, பெஹல்காம் அட்டாக்ல நம்முடைய மக்கள் இறந்தாங்க இல்லையா, பெஹல்காம்ல தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானாங்க இல்லையா, அதை நோக்கி அந்த தீவிரவாத அமைப்பை நோக்கிய ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலுக்கான ஆபரேஷனுக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவும் வந்து நீங்க முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இத்துடன் இன்றைய நடப்பு நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.